ஆமென். உங்களோடு இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் போகலாம். ஏன்னா அடுத்த சர்ச்சில் நான் ப்ரீச் பண்ணணும். என்னை விட்டிங்கன்னா நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன். நான் ஐ லவ் டு வர்ஷிப் காட். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வேணும். நான் ஒரு மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஐ மீன் ப்ரிப்பேர்னா ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணது தான். சரி, இந்த மெசேஜ் இந்த சர்ச்சுக்கு ஆப்டாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அது வர்ஷிப் டைமில் கர்த்தர் எழுப்புதலை குறித்து பேசுவதற்காக என்னுடைய சிந்தையில் வச்சதுனால ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் போடுறேன். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே தொடர்ந்து கிரியை செய்யும் என்று நான் நம்பி இருக்கிறேன். நாம் வாழ்கிற இந்த நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதலின் நாட்கள். ரிவைவல், எழுப்புதல் என்றால் என்ன என்று தெரிஞ்சாதான் நாம் அந்த எழுப்புதலை வாஞ்சிக்க முடியும். வாட் இஸ் ரிவைவல்? அதுக்கு நிறைய டெஃபினேஷன் இருந்தாலும் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எழுப்புதல், அதாவது நான் சொல்றது இந்த ரிவைவல் ஹிஸ்டரிஸ் எல்லாம் வாசிக்கும் போது எழுப்புதல் நடக்கும் போது என்ன நடக்கும்னா, ஜனங்கள் கிராமம் கிராமமாக ரட்சிக்கப்படுவார்கள், பட்டணம் பட்டணமாக மனம் திரும்புவார்கள். அதை நான் வாசித்திருக்கிறேன். அது பெரிய பிரசங்கம் எல்லாம் இல்லை. ஒரு அமெரிக்காவில் ஒரு தேவ மனிதன் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பயங்கரமா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற தேவ மனிதன். அப்போ ஒரு சின்ன ஜங்ஷன்ல ட்ரெயின் நிக்குது, அது பாஸ் ஆக போகுது. ஆனா அந்த குறிப்பிட்ட கிராமம் பயங்கரமான விபச்சார விடுதிகள், பயங்கரமான சூதாட்டம் ஆடுகிற ட்ரக்ஸ் அடிக்ட்ஸ் நிறைய இருக்கிற ஒரு கிராமம். போலீஸோ அரசாங்கமோ அந்த கிராமத்தில் ஜனங்களை திருத்த முடியல. ஸோ இந்த தேவ மனிதன் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போதே இந்த கிராமத்தை இப்படி திரும்பி ஏக்கத்தோடு பார்த்து ஜெபம் பண்ணல, கை நீட்டி ஒன்று சொல்ல ஒரு பெருமூச்சு விட்டாராம். ட்ரெயின் போயிருச்சான். அவர் எப்ப அந்த பெருமூச்சு விட்டுட்டு இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுச்சோ the same time, அதே நேரத்தில் சீட்டாடிட்டு இருந்தவன் சூதாட்டம் விபச்சாரம் எல்லாம் தூக்கி வீசிட்டு ஐயோ நான் பாவின்னு கத்த ஆரம்பிச்சாங்களாம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. எழுப்புதல்னா அப்படித்தான் இருக்கும். எழுப்புதல்னா ஆவியான, அதாவது சுனாமி கேள்விப்பட்டிருக்கோம், சுனாமி இல்லை, அந்த மாதிரி தான் சடனா வந்து தேவையில்லாதெல்லாம் அடிச்சுட்டு போய் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நாம் அனுபவிக்க போகிறோம் நாம் வாழ்கிற நாட்களிலே. ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போ எழுப்புதல் அப்படின்னா ஒரு பெரிய பார்ட், ஹாஃப் பார்ட் என்னன்னா ஜனங்கள் மந்தை மந்தையாக சபையில. அப்பெல்லாம் இந்த சர்ச்செல்லாம் பத்தாது, நம்மெல்லாம் கிரவுண்ட்ல தான் ஆராதிக்கணும், பெரிய பெரிய இடம் வேணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற அந்த காட்சியை நான் ஒவ்வொரு நாளும் விசுவாச கண்களில் நான் பார்க்கிறேன். நல்ல கவனிங்க, இது ஒரு பார்ட், சபைக்கு வெளியே நடக்கிற எழுப்புதல். ஆனால் அந்த எழுப்புதல் நடக்க வேண்டும் என்றால் சபைக்குள்ளே எழுப்புதல் வர வேண்டும். சபைக்குள் எழுப்புதல் வராத பட்சத்தில் தேசம் எழுப்புதலால் தொடப்பட வாய்ப்பே இல்லை. சபைக்குள் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையிலே, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் வரணும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தனிப்பட்ட விசுவாசியுடைய ஊழியனுடைய வாழ்க்கையில் வருகிற ஆவிக்குரிய மாற்றம் அல்லது ஆவிக்குரிய முன்னேற்றம் தான் எழுப்புதல். நிறைய பேருக்கு புரியல, அதனால நீங்க ஆமேன்னு சொல்லல, நான் மறுபடியும் சொல்லித்தரேன். அப்போ அப்படின்னா என்னையா ஆவிக்குரிய மாற்றம் அல்லது முன்னேற்றம்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜெப வாழ்க்கையில ரொம்ப மங்கி எறிந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய ஜெபம் பண்ணோம். ஆனா போக போக இப்ப நமக்கு ஆண்டவர்கிட்டே சொல்றோம், எல்லாத்திட்டையும் சொல்ற மாதிரி டைம் இல்லை ஆண்டவரே, ஐ எம் சாரி, சென்னை டிராபிக்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால இன்னைக்கு நான் தூங்கிடுறேன், பாடி கண்டிஷன் உமக்கே நல்லா தெரியும், அதனால காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் ஆண்டவரே குட் நைட்டுன்னு படுத்துடுறோம். காலையில் எந்திரிச்சோன்னே நமக்கு ஆஃபீஸ் போக டைம், அவசர அவசரம் புறப்பட்டு ஆண்டவரே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் பல வருஷங்கள் ஆச்சு ஜெபம் பண்ணி. இருக்கிறீங்களா இல்லையா? கடமைக்காக ஜெபம் பண்ணுவது வேறு, அன்பினால் நிறைந்து ஆண்டவரோடு உறவாடுகிற ஜெபம் வேறு. நிறைய எல்லாருடைய வாழ்க்கையில், ஊழியர்களுடைய வாழ்க்கையில, ஏன் எங்க வாழ்க்கையில் எல்லாமே ஆதி அனுபவத்திலிருந்து நாம் குறைவு பட்டிருக்கிறோம். இப்ப எழுப்புதல் எனக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா,
இப்படி சாக்கு போக்கு சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டு 5 நிமிஷம் ஜெபம் பண்ற ஆளு திடீர்னு ஃபைன் மார்னிங் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுதாங்க எழுப்புதல். தட் இஸ் ரியல் ரிவைவல். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். யாரும் சொல்லல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை நடத்துவார். அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் பார்க்குற மாதிரி தான் பைபிளை திறந்து வார்த்தை பார்க்குறான் விசுவாசி. அந்த நிலை மாறி, இல்லைன்னா சும்மா கடமைக்காக ஏதோ வாசிக்கிறத நிறுத்திட்டு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் 5 அதிகாரங்களை ஆசையோடு வாசித்து கர்த்தர் என் கூட பேசணும்னு சொல்லி தியானிக்கிற வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டான்னா அதுதான் ரியல் ரிவைவல். சும்மா கத்தி பாடி மியூசிக்கை போட்டு ட்ரம் அடிச்சு கீழே உடைந்து சேரை உடைச்சு அப்பாப்பா என்ன ரிவைவலுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ரிவைவல் அல்ல, அது உற்சாகம். எனக்குள்ள உண்மையான ஆவிக்குரிய மாற்றம் வர வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரியல் ரிவைவல். ஆண்டவர் உள்ள ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டார்னா அவன் வாழ்க்கை மாறும். அவன் வாழ்க்கை மாறுறது அவனுக்கும் தெரியும், அவனை சுற்றியுள்ள குடும்பம் சமுதாயத்திற்கும் அது தெரியும். ஆமென். சோ எனக்குள்ள மாற்றம் வரலன்னா எழுப்புதல் இல்லை. அப்ப எழுப்புதல் எனக்கு வேணும்னா ஜெபம் பண்ணணும்னா எனக்குள்ள மாற்றம். நீங்க பல வருஷமா ஜெபிக்கணும் நீங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ரிவைவல் ஃபயர் உள்ள விழுந்துருச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க ரொம்ப ஈஸியா. ஆமென். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவாராக. இப்ப தனிப்பட்ட எனக்குள் எழுப்புதல் வராமல் என் குடும்பத்தை அந்த எழுப்புதல் பாதிக்காது. என்ன பைபாஸ் பண்ணிட்டு குடும்பத்தில் வராது, என் மூலமா தான் வரணும். அப்படின்னா நான் மாறினா என் குடும்பம் மாறும். நான் மாறினா எனக்குள்ள இருக்கிற எழுப்புதலின் அக்கினி என் மனைவி என் பிள்ளைகளுக்குள்ளே போகும். இப்ப என் குடும்பம் ஆமென் எழுப்புதல் அடைஞ்சிச்சுன்னா என் குடும்ப சர்ச்சுக்கு வரும்போது எங்க குடும்பத்திலிருந்து மற்றவர்களுக்கும் அந்த அக்கினி பரவும். அதனால தான் அந்த எழுப்புதல் அக்கினி ஃபயர் சொல்றோம். பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு ஒப்பாக பைபிள் சொல்லுகிறது. அக்கினி என்னன்னா அப்படி காத்து அடிச்சதுன்னா பரவிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் அது பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி சர்ச்சுக்குள்ள ரிவைவல் வந்து சபையிலிருந்து எழுப்புதலின் அக்கினி வெளியே பக்கத்துல எல்லாம் போகும். இப்படித்தான் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். கவனிங்கள். ஸோ இந்த காலை நேரத்தில் நான் தாவீதை குறித்து உங்களோடு கூட பேசுவதற்கு நான் ஏவப்படுகிறேன். ஆமென். நம்ம எல்லாருக்கும் மிக பழக்கமான ஒரு கதாபாத்திரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 17. இந்த அதிகாரத்தில் தாவீதுடைய 3 விதமான ஓட்டம் என்கிற தலைப்பின் கீழே நான் உங்களோட பேச விரும்புகிறேன். தாவீதுடைய 3 விதமான ஓட்டம். இந்த அதிகாரத்தை நான் ஒரு எழுப்புதலின் அதிகாரமாக பார்க்கிறேன். அதுவும் இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது இப்பொழுது இருக்கிற நாம் வாழ்கிற நம்முடைய தேசத்தை நான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறேன். என்ன, ஒரு பக்கம் சாத்தானும் அவனுடைய சேனைகளும், இன்னொரு பக்கம் தேவனுடைய சபை. இப்ப சாத்தான் தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக கொக்கரித்து கொண்டிருக்கிறான். ஈவன் டுடே சபைக்கு தேவ ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய பயமுறுத்தல்கள், பயங்கரமான சவால்கள். முதல்ல மாதிரி ஓப்பன் ஏர் மீட்டிங் போட முடியல, வெளியே போய் ஊழியம் செய்ய முடியல. எங்க கோயம்புத்தூர்ல நாங்க அநேக கிராமங்களிலே சுற்றி சுற்றி நாங்க ஓப்பன் ஏர் மீட்டிங் போட்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அநேக கிராமங்களுக்குள்ளே நுழைய முடியல, ட்ராக் கொடுக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் மாறிவிட்டது. கவனிங்க. இந்த நேரத்தில் ஒரு பக்கம் பயங்கர சபைக்கு சவால், கோலியாத்துடைய சத்தம் எவ்ரிடே நியூஸ்ல நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு காலத்தில் எந்த பெலிஸ்தியன் எந்த கோலியாத் வந்தாலும் எழும்பி முன்னாலே போய் அழித்து துரத்திவிட்ட சபை இன்றைக்கு பயந்து கூடாரத்திற்குள் படுத்து கொண்டிருக்கிறது, கூடாரத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஒரு யோனத்தானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோனத்தான், ஆமென், அவன் விசுவாச வீரன். அவனுக்குள்ள ஈகோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னொரு தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார்னா இவனுக்கு சந்தோஷமா இருக்கும். இவனுடைய வர வேண்டிய பிளேஸ்ல கர்த்தர் இன்னொருத்தரை கொண்டு வந்து வச்சாலும் அவனுக்கு அது உள்ள அவனுக்கு பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தாது. இப்படி எல்லாம் மனுஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன், அதனால யோனத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சவுல் அப்படி இல்லை, அவன் மாம்சத்திற்குரியவன், அவனுக்கு தரிசனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால இன்னொருத்தனை கர்த்தர் பயன்படுத்தினார்னா இவனுக்கு எரிச்சல் வரும். இருக்கிறீங்களா இல்லையா?
ஆமா, அப்ப ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா இன்னொருத்தனை கர்த்தர் பயன்படுத்தினா உனக்கு சந்தோஷம் தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டை தான் கட்டிட்டு இருக்கிறோம், தனித்தனி வீடு அல்ல. அதனால அகஸ்டின் ஜெபக்குமாரன்னே சொல்லுவாங்க, யார் குத்துனாலும் நெல் அரிசியானா சரி, யார் குத்துனாலும் நமக்கு தேவை என்னது? அரிசி தான். அது எபி குத்துனா என்ன, சாம் குத்துனா என்ன, நான் குத்துனா என்ன, நமக்கு தேவை சாப்பாடு, அரிசி வேணும். ஆமென். கவனிங்க. அதனால ஒருத்தர் உற்சாகப்படுத்தி நாம் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க. இந்த இடத்துல இந்த யோனத்தான் அவனுக்கு பயங்கர விசுவாச வீரன். ஒரு பெரிய சேனை முன்னால் இருக்கிறது. அவன் பார்க்கிறான், ஆயுததாரியை பார்த்து சொல்றான், கர்த்தர் அநேகரை கொண்டாகிலும் ஒரு சிறை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு அவருக்கு பிரச்சனை இல்லை, வா, ஒருவேளை கர்த்தர் நம்முடைய கையில ஒப்பு கொடுப்பான்னு. இது எனக்கு புரியாத புதிர், ஆச்சரியமா இருக்கு. பெரிய சேனை, 2 ஆயுததாரி அசிஸ்டண்ட கூப்பிட்டு கர்த்தர் ஒப்பு கொடு. எவ்வளவு பெரிய விசுவாச வீரன் பாருங்க. ஆனால் இப்படி விசுவாச வீரர்களாக, ஆமென், இப்படி டிவைன் கேரக்டர்ல நல்ல நிறைந்திருந்த யோனத்தான், எரிந்து பிரகாசித்த யோனத்தான் கூட இன்றைக்கு அபிஷேகத்தை இழந்த ஒரு தகப்பனோடு, ஒரு தலைவனோடு, அபிஷேகத்தை இழந்த ஒரு மனிதனோடு அவன் இருக்கிறதுனால இவனும் கூடாரத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான். சபை முழுவதும் பயந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் இதே நிலைதான் என்று ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர், நான் சமீபத்தில் ஒரு சில வரிகளை நான் எழுத ஆரம்பித்தேன். கோலியாத்தின் சத்தம் கேட்டு கூடாரத்திற்குள் ஒளிந்து கொள்ள பயத்தின் ஆவி உன்னை ஆட்கொண்டதோ சபையே என்று எழுதியிருக்கிறேன். அவர் பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். சபைக்கு உபத்திரவம் புதிதல்ல, உபத்திரவத்தில் முளைத்து வெளியே வந்ததுதான் சபை. முதல் நூற்றாண்டு திருச்சபை ஆதி பரிசுத்தவானுடைய ரத்தத்தில் முளைத்ததுதான். உபத்திரவம் சபைக்கு புதிதல்ல. உபத்திரவம் வந்தால் சபை பின்வாங்கி போகக்கூடாது, கூடாரத்திற்குள் பதுங்கக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த தேசத்திலே ஸ்தாபிக்க முன்னேறி செல்ல வேண்டும். ரத்த சாட்சியாக மரித்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் நாமத்தை உயர்த்துவேன் என்று ஒரு சில வாலிபர்களை கர்த்தர் இந்த தேசத்தில் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். அந்த வரிசையில் நீங்களும் நானும் வரணும். ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அதுதான் ரிவைவல். ஓடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு ரிவைவல் அல்ல, அது பயத்தின் ஆவி, பிசாசுடைய ஆவி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா என்ன ஒளிந்து கொள்ள. நெகேமியாட்ட ஒருத்தன் சொல்றான், கூலி வாங்கிட்டு பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு மனிதன் சொல்றான், வா வா வா, ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம், நம்மளை கொல்றதுக்கு ஆள் வச்சிருக்கான், ஓடி போய் கதவை சாத்திக்கலாம், ஒளிஞ்சுக்கலாம், தாழ்பாடெல்லாம் போட்டுட்டு உள்ள உட்காந்துக்கலாம். நெகேமியா சொல்றான், என்னை போல ஒரு மனிதன் என்ன ஓடி ஒளிஞ்சு கொள்வானா? என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் அறியாம என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. ஓடி ஒளிவதற்கல்ல, பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை திரும்ப கட்டத்தான் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் என்று ஆண்டவருக்காக கிரியை செய்த அந்த நெகேமியாவின் ஆவி நம்மை பற்றி கொள்வதாக. ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் கையில கொடுத்துட்டு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு முன்னேறி போனோம். பிசாசு நிறைய நெகட்டிவ் தாட்ஸை போடுவான். ஆமென். பயங்கரமான பயமுறுத்தல்கள், மனக்குழப்பங்கள், முன்னேற முடியாமல், செயல்பட முடியாமல் நம்மை செயல்படாதவாறு கட்டி வைப்பது. இவன் எழுந்துட்டான நம்ம ராஜ்யத்திற்கு பாதிப்பு நமக்கு நல்லா தெரியும். ஆகவே ஒளிந்து கொள்ள பயத்தின் ஆவியினாலே நிரப்புவார். ஆனா கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், ஆமென், கர்த்தர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். என்னை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அபிஷேகித்தாரோ அந்த நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேறும். சூழ்நிலைகளை பார்த்து நான் இருக்க மாட்டேன், துணிந்து முன் செல்வேன் என்று எழும்புகிறவருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், பிரச்சனை உண்டு, பாடுகள் எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு நமக்கு இருக்கிற நம்பிக்கை, அன்றியமுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். அவர் அனுமதிச்ச தீமையும் நன்மையாக மாற்றுகிற தேவன். நம்முடைய குறைந்த மூளைக்கு தெரியாது அவர் செய்கிற மகிமையான காரியம். அதனால் அத்தனையும் அவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் கரத்தை பிடிச்சிட்டு நடந்துட்டே இருக்க வேண்டியதுதான் காரியம். கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள் இருக்கிறவன். என்ன நெகட்டிவ் தாட்ஸ், என்ன சோர்வுகளாக்குறாங்க. போ பிசாசே, என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் அறியாம ஒன்றும் நடக்காது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், முன்னால போயிட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை நான் ஆவிலே உணர்ந்து சொல்லுகிறேன். ஆமென். கவனிங்க, இந்த சபை இப்படித்தான் இருக்கு. இந்த நேரத்தில் தான் இப்ப பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நாள்ல சபையை அழிச்சிடலாம். 2021 இந்தியாவில் எழுப்புதல் வரும்னு கர்த்தர் எப்பவோ சொல்லிட்டாரு. ஆனால் அவன் சொன்னா 2021 உன்னை துரத்திடுவேன். ஆனால் கொரோனா நிறைய பேரை துரத்திட்டு இருக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? அம்மா. ஸோ பிசாசு எப்பொழுதுமே அவனுக்கு சொந்த மூளை கிடையாது, அவனுக்கு சொந்தமா ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. வடிகட்டின முட்டாள் பிசாசு. நீங்க அல்லேலியா சொல்லாத பார்த்தா எல்லாம் அவன் குரூப் போல தெரியுது. எனக்கு இன்னும் புரியலன்னு பார்க்குறான். பிசாசு கட்சியெல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லு பாரு, அதுக்கு நாள் இருக்கு. எதை சொன்னாலும் அல்லேலியா சொல்லு. கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ பிசாசு பயமுறுத்திட்டு இருக்கான். அவன் வேலை தான் டிஸ்கரேஜ் பண்ணுவான், நம்மை சோர்வுக்குள்ளாக்குமா. அது அவனுடைய பிசினஸ். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு. போ, முன்னேறி போ, நான் கூட இருக்கிறப்போ நீ அவன் உருவத்தை பார்த்து, அதாவது அபிஷேகம் பெற்றவனுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும். அவன் பிரச்சனையை பெருசா பார்க்க மாட்டான், ஆண்டவரை தான் பெரிதாக பார்ப்பான். நீ கவனிங்க, சவுலுடைய பார்வைக்கும் தாவீதுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம் தான். நான் இப்படித்தான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். ஆண்டவர் எனக்கு பிக்சர். யோனத்தான் டாடி விடுங்க டாடி, நான் 2 போய் அத்தனை பெரிய சேனை நான் அழிச்சிடறேன் நிச்சயமா யோனத்தான் சொல்லி இருக்கணும். ஆனா சவுல் கையை பிடிச்சிட்டு, அறிவு கட்டவனே இங்க வாங்க, இந்த ஜன்னலை திறந்து லேசா திறடா, முழுசா திறக்காத, பாரு அவன் கையை பாரு, அவன் காலை பாரு, அவன் தலை பாரு, அவன் எவ்வளவு உயரமா இருக்கான், அவன் கையில வச்சிருக்க ஈட்டிய பாருன்னு அவனை வர்ணிச்சிட்டு இருப்பான். அபிஷேகத்தை இழந்தவன், ஆனா அபிஷேகத்தினால நிறைந்தவன். நான் இப்படித்தான் பாக்குறேன். தாவீது கோலியாத் அங்க நிக்கிறான், ஒருத்த மாடா ஒத்தை கொத்தன்றான். தானியேல் சும்மா கவனையும் ஒரு குச்சியும் கல்லையும் எடுத்துட்டு இப்படியே போறான். இப்போ அவன் பார்வையில கோளாறு வந்துருச்சு. யார் பார்வையில? கோலியாத் இவ்வளவு நேரம் தன்னை ஹீரோவா காமிச்சிட்டு இருந்தான். இப்ப அவனும் பாக்குறான், முன்னால ஒரு பொடி பய வர்றான், இவனுக்கு மண்டை குழம்பிருச்சு. அவனே சொல்றான், நான் என்ன நாயா? நான் சொல்றேன், உன்னை நாயின்னு யாரா சொன்னது? நாயே அப்படி நான் சொல்லுவேன். அவனை யாருமே சொல்லல, அவனே சொல்றான், நான் என்ன நாயா குச்சி எடுத்துட்டு வர்றேன். ஆனா இப்ப என்ன, நான் என்ன பாக்குறேன்னா, நான் எப்படி பிக்சரைஸ் பண்ணி பாக்குறேன். அவன் கோலியாத் நிக்கிறான், அவன் 6 அடிக்கு மேல நிக்கிறான் பயங்கரமா. ஆனா தாவீது கோலியாத்தை பாக்குறதுக்கு முன்னால, வானம் என்னுடைய சிங்காசனம், நான் இப்படிதான் பாக்குறேன், பிக்சரைஸ் பண்ணி பாக்குறேன். ஆண்டவர் கோலியாத்துக்கு பின்னால வானத்துக்கும் பூமிக்கு நின்றுட்டு ஸ்டைலா பார்த்துட்டு இருக்காரு தாவீத. தாவீது இப்போ அவரை பார்த்துட்டான். அவரை பார்த்துட்டு இவனை பார்த்தா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இருக்கிறீங்களா ஐயா? நீ முதல்ல இவனை பார்த்தீனா பெருசா தான் தெரியும். நீ அவரை பார்த்துட்டு இவனை பார்த்தீனா இவன் ஒரு கொசு மாதிரி தெரியும். நிறைய பேருக்கு பிரச்சனை கோலியாத் மாதிரி பாக்குறீங்க, ஏன்னா ஆண்டவரை பார்க்கல. நீங்க ஆண்டவரை பார்த்துட்டு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நீங்க பாட்டுக்கு கூலா போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். என் பாட்டுக்கு கூலா போயிட்டு இருக்கான். சரி, முன்னால வந்தா கல் எடுத்து அடிச்சான், இங்க பட்டு அவன் பின்னாலதான் உளுந்திருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பின்னால இருந்து ஒரு ஷாட் விட்டுருப்பார். ஆமென். முகம் குப்புற விழுந்தான். உங்களுக்கு முன்னால் இருக்கிற பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு உண்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு உண்பதாக. ஆமா, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென்.
ஸோ இந்த 3 விதமான ஓட்டத்தை நான் வேகமா காமிக்கிறேன். முதலாவதாக 22வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி, போதும், சேனைக்குள் ஓடினான். தாவீது சேனைக்குள் ஓடினான். எல்லாரும் சொல்லுங்க திரும்ப. எந்த சேனைக்குள் ஓடினான்? இஸ்ரவேல் சேனைக்குள் ஓடினான். இஸ்ரவேல் சேனை என்பதை பைபிள் என்ன சொல்லுகிறது? சபை என்று சொல்லுகிறது. இஸ்ரவேல் கூட்டத்தை, கோத்திரத்தை என்ன பைபிள் சொல்லுது? என்றைக்கு இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வந்ததோ, என்றைக்கு செங்கடல் என்கிற ஞானஸ்தான அனுபவத்தை சபை கடந்ததோ, இஸ்ரவேல் ஜனங்கள், அன்றைக்கு அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் சபை என்ற ஒரு பெயரை வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க சங்கீதம் 114:1-2. எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். சங்கீதம் 114:1-2. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை என்றாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். எகிப்திலிருந்து அந்நிய பாஷைக்கார நடுவில் இருந்து அவர்கள் புறப்பட்ட போதுதான் யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமுமாக மாறிற்று. நீ உள்ளே இருக்கிற வரைக்கும் அல்ல, நீ வெளியே வந்த உடனே உலகத்தை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு, பழைய பாரம்பரியங்களை விட்டு, ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ உன் தகப்பன் வீட்டையும் தேசத்தையும் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு, ஆமா, அவன் வெளியே வந்தோன்னதான் கர்த்தர் அவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். நீங்கள் வெளியே வர வேண்டும். எகிப்தை விட்டு பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், ஜென்ம குணங்கள். ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாளாச்சு, ஆனா இன்னும் ஜென்ம குணம் இருக்கு. அந்நிய பாஷை பேசுறோம், இன்னும் மாம்சம் வெளிப்படுது. எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி நடக்கிறது தான், தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கவனிங்க. முதலாவதாக தாவீது சபைக்குள் ஓடுகிறான், தன்னுடைய சேனைக்குள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, எதுக்கு ஓடுறான் அப்படின்னு சொன்னா, தானியேல், அப்ப நம்ம எல்லாருக்கும் முதல் ஓட்டம் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற சபைக்குள்ளே ஓட வேண்டும். ஆமென். சபைக்குள்ள நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. சொல்லுங்க, சபைக்குள் நமக்கு ஓட்டம் இருக்கிறது. என்ன ஆத்மாவை சொன்ன உடனே ஓடுறத சொல்லல. இருக்கிறீங்களா? கறி கடை மூடிற போறான்னு ஓடுறது இல்ல. சபைக்குள் நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. என்ன, ஏன் ஓடுற தாவீதுன்னு கேட்ட, தாவீது சொல்லுவாரு, எங்க அப்பா ஓட சொல்லி இருக்கிறார், நான் ஓடுறேன். ஆமென். எதற்காக ஓட சொன்னார்ப்பா? எனக்கு அவர் நம்பி என் கையில கொடுத்தத என் சகோதரருக்கு பகிர்ந்து கொடுக்க நான் ஓடுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எபேசியர் கொலோசியருக்கு எழுதும் போது பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் எழுதுகிறார், சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் கர்த்தரை பக்தியுடன் பாடி ஒருவருக்கொருவர் என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். கவனிங்க. இப்ப நாங்க முன்னால் நின்று பிரீச் பண்றோம், ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார், அபிஷேகத்திற்காக பாஸ்டர் ஏபிஏ எல்லாரும் ஆராதனை நடத்துறோம், சாம் எல்லாரும். ஆனா எங்களை விட அதிகமா உங்களுக்கு கிருபைகளை வேற மாதிரி யூனிக் கிரேஸ் கர்த்தர் தந்திருக்கலாம். ஒரு சிலர் ஒரு சிலரை விசாரிக்கும் போதே அந்த விசாரிக்கப்படுகிற நபருக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் வந்துடும். அது ஒரு பெரிய கிருபை. என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, உங்களுக்காக ஜெபம் பண்ணா இருக்கிற பலவீனமெல்லாம் பேச பேச காணாம போயிடும். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தா தானே ஆமேன்னு சொல்லுவீங்க. இதுதான் சபை. சபை என்றால் குடும்பம். அநேகரான நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரே தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயவம் அதற்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். அதுதான் சபை.
அப்ப சர்ச் முடிஞ்சோடனே சாம கேட்டு பாருங்க, எங்க சர்ச் இருக்கிற வாலிபர்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நான் அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணேன். நான் சர்ச் முடிஞ்சோன்னா நிறைய பேர் என்ன ஆத்மாவை சொல்லும் போதே பைக்கை ஸ்டார்ட் பண்ற சத்தம் கேட்கும். இவனுக்கும் சபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ எனக்கு என்னன்னா நான் பின்னால நின்று ஒவ்வொருத்தரையா கரத்தை பிடிச்சு ஷேக்கன் பண்ணி அவங்கள விசாரிச்சு, இதுதான் சபையில நடக்கணும். ஆமென். சின்ன சபையா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கர்த்தருடைய திட்டமே அதுதான். மெகா சர்ச் பத்தி எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா அந்தந்த இடத்துல ஒரு சின்ன கூட்டம், மேய்ப்பரால் மேய்க்க முடிகிற அளவிற்கு மந்தை, ஒவ்வொருத்தரையும் தனியா அறிந்து விசாரித்து ஜெபிக்கிற அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். இந்த மாதிரி சபைகளை தான் நான் வளர்ந்தேன். அப்போ அந்த ரியல் ஃபெலோஷிப், ஒருத்தர் தெரியும், ஒருத்தரை நல்ல விசாரிச்சு என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரி வளர்றதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான சபை. ஒரு அல்லேலூயா சொல்ல. அவரு எங்க சபையா தெரியலையே அப்படின்னு சொன்னா அது சபை கிடையாது. ஆமா, அவர் எங்க சபை தான், அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், அவர் என்ன பண்றாங்க, அவங்க பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும், ஒருத்தர் ஜெபம் பண்றோம், உதவி செய்யறோம், இதுதான் குடும்பம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எந்த சர்ச்சுக்கு போறேன் தெரியுமா, எந்த சர்ச் அந்த சர்ச்சுக்கு. உங்க பாஸ்டர்கிட்ட கேட்டா உன்ன தெரியாது, பாஸ்டருக்கு என்ன தெரியாது அப்படின்வா. நான் யாரையும் இங்க கிண்டல் பண்ணல, பட் பை பிப்ளிக்கல் மெத்தட சொல்றேன். வேத விசாரிக்கிறது மந்தை. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் விசாரித்து ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அவ ஒருத்தர் விசாரித்து ஆமென் காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டு என்கரேஜ் பண்ணணும். இந்த தாவீது முதலாக சேனைக்குள் ஓடுவது, சபைக்குள் ஓடினதற்கு காரணமே இவனுக்கு தகப்பன் கொடுத்த கிருபைகளை தன் சகோதரருக்கு பகிர்ந்து கொடுக்க ஓடினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவங்க யுத்தத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பலன் வேண்டும். சாத்தான் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். சாத்தான் அவர்களை ஒருவேளை அழித்து விட முயற்சிக்கிறான். அவங்க கொஞ்சம் பலவீனமான ஆட்கள். ஆகவே அந்த பலப்படுத்துவதற்கு அப்பா என்கிட்ட நம்பி கொடுத்தது, அப்பா எனக்கு கிருபை கொடுத்ததே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் ஊழியர்களை அழைத்தது பழைய ஏற்பாட்டில் ரட்சகர்களாக, நியாயாதிபதிகளாக, ராஜாக்களாக ஆண்டவர் எழுப்புறது காரணமே, அபிஷேகம் கொடுத்தது காரணமே ஜனங்களுக்காகத்தான். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவன் என் ஜனத்துடைய கூக்குரல் என் சமூகத்தை எட்டுனது, அதனால உன்னை அழைக்க வந்தேன். உங்க மேல அழைப்பு வந்ததற்கு காரணமே ஜனங்களுக்காக என்பதை மறந்து விடக்கூடாது. அப்போ மற்றவர்களுக்காகத்தான் எனக்கு கிருபையை தருகிறார். நான் காலரை தூக்கி விடுறதுக்கு அல்ல, மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக. அப்ப சர்ச் ஃபேமிலி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக ஆண்டவர் நமக்கு நேச்சுரலி இந்த விசாரிக்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு கிருபை தான். ஒரு சிலர் விசாரிக்கும் போதே உள்ள நமக்கு ஆறுதல் வந்துடும். சரிங்களா? நான் சொல்றேன் சரியா? அதுதான் சபை. ஆமென். ஒரு சிலர் என்கரேஜ் பண்ணும் போதே பயங்கர பூசணியா இருக்கும். தம்பி பரவாயில்ல, தம்பி போங்க முன்னால, பரவாயில்ல நாங்க இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவர் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொன்னாலே ஒரு உற்சாகம் வந்துடும். ஆமென். அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா என்ன செய்வோம்? இப்படித்தான் செய்வோம். தாவீது முதலாவது சேனைக்குள் ஓடினான். அப்ப சர்ச்சில் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நான் வளர்ந்து ரட்சிக்கப்பட்ட சபையிலெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல சர்ச்லயே கிடப்பேன். அப்பெல்லாம் இவ்வளவு சின்ன சின்ன பாக்ஸ், குட்டி பாக்ஸ், ஒரு 60 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர். அப்போ நான் கிட்டார் வாசிப்பேன், ஒரு சில அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் சின்னதான் இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன்னா ஒரு சர்வீஸை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் நடத்துவாங்க, சண்டே மார்னிங் சர்வீஸ், சண்டே ஈவினிங் காஸ்பல் சர்வீஸ், ஓப்பன் ஏர் சர்வீஸ், பிரான்ச் சர்ச் மீட்டிங்ஸ், ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் சண்டே விசிட்டர், சண்டே கிறிஸ்டியன், சண்டே வந்துட்டு ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுறது. அவன் நினைக்கிறான் அப்பா நம்முடைய கடமை, சொல்லுங்க உங்களை தான் சொல்றேன், உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், என் கடமை முடிஞ்சது, இனி அடுத்த வாரம் வந்தாலும் பரவாயில்ல, நல்ல வேளை ஸ்டாலின் லாக்டவுன் போயிட்டார், 3 வாரம் லீவு. ஆன்லைன்னா என்ன
ஆன்லைன்னா ஆன் பண்ணி வைக்கிறது தான் ஆன்லைன். ஆன்லைன் சர்வீஸ்னா என்ன சொல்லுங்கம்மா? நான் எல்லாம் பண்றது தான் சொல்றேன். ஓப்பனா ஆன்ல இருக்கணும். பாஸ்டர் பாப்பார் எபி, ஓகே இந்த பிரதர் சர்வீஸ்ல இருக்கிறார், அவ்வளவுதான். ஆன் கிரீன் லைட் எரியுது. ஆனா நம்ம எங்க இருப்போம் அது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் புலம்புறாங்க. 1000 பேர் இருக்கிற சர்ச்சில் என் சர்வீஸை பார்க்கிற ஆன்லைன்ல இருக்கிறவன் 400 பேர் தான் இருக்கான். அது உண்மையா ஆராதிக்கிறவன் எத்தனை பேர்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். இருக்கிறீங்களா இல்லையா? என்ன ஆமே நல்ல இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு போனதுக்கா இல்லையா சொன்னீங்க? இப்போ நீங்க எல்லாம் உண்மையா அட்டன் பண்ணுவீங்களா? நல்ல பிள்ளைங்க. சபைக்குள் நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. அதை நம்ம அப்போ நான் எங்கள் சர்ச்சில் என்ன செய்வேன்னா எல்லா சர்வீஸையும் அட்டன் பண்ணுவேன். சனிக்கிழமை என்கிட்ட ஒரு பழைய ஓட்ட சைக்கிள் தான் இருந்தது. எங்கள் வீட்டுக்கும் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த சபைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர். பட்டேல் ரோடு. என்ன பிரதர் சாம் அப்பா பார்க்குறாரு, அவருக்கு தெரியும். பட்டேல் ரோடு அங்கிருந்து வடவள்ளி எங்கள் வீடு 10 கிலோமீட்டர். அந்த சைக்கிளில் தான் நான் போயிட்டு வருவேன். அப்போது சனிக்கிழமை 8 மணிக்கு முடிஞ்சோன்னா அத்தனை பேரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் மட்டும் போக மாட்டேன். அங்கே இருக்கிற பாக்ஸு, அங்கே இருக்கிற 2-3 மைக்ஸ், அந்த கேபிள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, சால்டிங் அயன்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் பார்த்து கிட்டார்லாம் டியூன் பண்ணி சேர்லாம் தொடச்சி வச்சுட்டு சம்டைம்ஸ் பாயெல்லாம் போட்டுட்டு 10 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போவேன். அடுத்த நாள் 9 மணிக்கு சர்வீஸ். 9 மணிக்கு சர்வீஸ்னா நான் 8 மணிக்கு எங்கள் சர்ச்சில் இருப்பேன். நான் தான் ஃபஸ்ட்டு. ஆமேன். உங்களுக்கு வராது, ஏன்னா நீங்கள் அப்படி வர்றது இல்லை. அதனால ஆமேன் வராது, எதிர்பார்க்கவும் நான் இல்லை. அப்போ 8 மணிக்கு என்ன ஆமேனா? சரி, 8 மணிக்கு வந்து எங்கள் பாஸ்டர் வருவார். இந்த பாயை தூக்கி அங்கே போடுவார். ஏன்னா அவர் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். அப்படி பாய் போட்டால் தான் அவருக்கு பிரசங்கமே வரும். இல்லைன்னா அந்த பாயவே முறைச்சு பார்த்துட்டு இருப்பார். நிறைய பாஸ்டர்ஸ்க்கு அப்படிதான். அதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் கிட்டார்லாம் மறுபடியும் டியூன் பண்ணி ரெடியா இருந்து கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் அநேகத்தின் மேல உன் அதிகாரியா வைப்பார். அப்ப சபைக்குள் நீ நாட்டப்பட்டிருக்கிற தோட்டத்தில் நீ உண்மையா இருந்தா தான் கர்த்தர் வெளியிலையும் உன்னை பயன்படுத்துவார். வச்சிருக்கிற சபையில உனக்கு நீங்க சொல்லு, பாஸ்டர் எனக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டேங்கிறார். உனக்கு கூப்பிட்டு ஜாப் சாட் கொடுக்கிறதுக்கு இது வேலை செய்கிற இடமல்ல, இது குடும்பம். இது ஆபீஸ் அல்ல, இது குடும்பம். குடும்பத்தில் யாருக்கும் பொறுப்பு எழுதி கொடுக்க மாட்டான். வளர்ந்த பிள்ளைங்க பொறுப்பா வேலை செய்யணும்னா பெற்றோர்கள் எதிர்பார்ப்பாங்க. அதே போல வளர்ந்த விசுவாசிகள் ஊழியர்களோடு இணைந்து, தரிசனத்தோடு இணைந்து, சபையோடு இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்பதான் வளர்ந்த விசுவாசிகள். இல்லைன்னா பவுல் சொல்ற மாதிரி காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கை சூப்பி கொண்டு வருகிறீர்கள். பால் பாட்டிலோட சர்ச்சுக்கு என்னையா அப்படி பாக்குறீங்க? பால் பாட்டிலோட வர்றீங்க, குழந்தைகளா இருக்கிறீங்க. நீங்க வளர்ந்தீங்கன்னா நீங்களே பொறுப்பெடுத்து செய்வீங்க. ஊழியர்களோடு, தரிசனம் பெற்ற தேவ மனிதர்களோடு இணைந்து நீங்க என்ன செய்வீங்க? செயல்படுவீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஆவியானவர் எழுதுகிறார். சரி, அப்ப சர்ச்சுக்குள்ள நமக்கு முதல் ஓட்டம். சரி, இன்னும் நான் டீட்டெயிலா சொல்ல, நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். வாசிங்கள். அடுத்த ஓட்டம் 48வது வசனம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடினான். கவனிங்க, முதல்ல நீங்க வைத்திருக்கிற சபையில் பொறுப்பாக தேவ சித்தத்தை உணர்ந்து எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாக ஓடினால் கர்த்தர் உங்களை எதிரியின் சேனைக்குள் ஓட வைப்பார். கோலியாத்துகளை உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தமிழ்ல சொல்லுவாங்க, அறையில் ஆடாதவன். நீங்கெல்லாம் அமெரிக்காவா? அமெரிக்கால வந்திருக்கீங்க, தமிழே புரியாத மாதிரி பாக்குறீங்க. அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. ஆமா, அறையில ஜெபம் பண்ணாதவன் வெளியே வந்து ஊழியம் செய்ய
சபைக்குள்ள உருப்படியா இல்லாதவன் வெளியே போய், நிறைய பேர் சபைக்கு அடங்க மாட்டான், சபையில ஒருமானம் இருக்காது, எல்லாத்துக்கிட்டையும் முறைச்சிட்டு இருப்பான். கேட்டா நான் ஊழியம் செய்யறனோ, அட்டூழியத்தை தவிர வேற ஒன்றும். இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். அப்ப சபையில சாட்சியா இருக்கணும். சபையில கர்த்தர் வைத்து என்ன எதுக்காக இந்த சபையில வைத்திருக்கிறார்ங்கிற பொறுப்போடு செயல்படணும். அப்பதான் கர்த்தர் உங்களை நம்பி வெளியே இருக்கிற கோலியாத்துகளை உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். இப்போ வெளியே பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடுகிறான். இப்ப நான் தாவீதை பார்த்து மறுபடியும் கேட்கிறேன், தாவீதே முதல் ஏன்டா ஓடுறேன்னா அப்பா ஓட சொன்னார்னு, ஓகே ஃபைன். இப்ப யாருமே ஓட சொல்லியடா. ராஜா எல்லாம் கூடாரத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். உங்க அண்ணன் மாதிரிலாம் லெப்ட் ரைட் போட்டு முன்னால போவானா பின்னாலேயே போயிட்டு இருக்கான். அத்தனை பேர் அமைதியா இருக்கிறான். உன்னை யாரும் ஓட சொல்லலடா. இப்ப எதுக்குடா ஓடுறன்னு கேட்டா தாவீது சொல்லுவான், ஐயா நான் ஓடல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை ஓட வைக்கிறார். எனக்குள் வைராக்கிய வாஞ்சையாக கிரியை செய்கிற ஆவியானவர் என்னை சும்மா இருக்க விடல. அவர் தான் என்ன ஓட வைக்க. இப்ப அவர் தான் இயக்குகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களை தேவனுடைய புத்திரர். அப்ப ஆண்டவர் என்னை இயக்குகிறார். எப்ப இயக்குவார்னா கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தான் நெக்ஸ்ட் லெவல்ல கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென். அதுதான் எழுப்புதல். நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். அப்போ கொஞ்சம் இதுலயே உண்மை இல்லைன்னா அடுத்த லெவல் ஆவியானவர் நடத்த மாட்டார். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் நெக்ஸ்ட் லெவல் ஆண்டவர் கொண்டு போயிட்டே இருப்பார். உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேய்பிறையே இல்லை, டிசெண்டிங் ஆர்டரே இல்லை, அசெண்டிங் ஆர்டர் தான். கவனிங்க. சோ மூன்றாவது சொல்றேன், சரியா? நேரம் போயிட்டதுனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நிறைய காரியம். 51வது வசனத்தை வாசிங்க, நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். சரி, கவனிங்க போதும். இப்போ ரெண்டாவது ஓடும் போதே ஆண்டவர் பெலிஸ்தனை கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒரே அடியில கீழே விழுந்துட்டான். அவன் தான் கீழே விழுந்துட்டானே, இப்ப எதுக்குடா ஓடுற அப்படின்னா அது நிறைய அர்த்தம் இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன். தாவீது சொல்லுவான், அவன் கீழே விழுந்தாலும் இன்னும் சபை வெளியே வரவில்லை. அதனால நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, உன் தலையை உன்னை விட்டு வாங்கின்னு சொன்னேன். இப்போ நான் ஓடுற ஓட்டம், மூன்றாவது ஓடுற ஓட்டம் தான் சோர்ந்து போனவர்களையும் எழும்ப செய்து என்னோடு இணைந்து ஓட வைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. தலையை வெட்டி தூக்கின ஒண்ணுதான் சபை வெளியே வந்தது. அப்ப இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஓட்டம் சோர்ந்து போனவர்களையும் தட்டி எழுப்பி என்னோடு கூட இணைந்து ஓட வைக்கிறது மட்டுமல்ல, கோலியாத்தோட இருந்த அத்தனை பேரையும் ட்ரேஸ் அவுட் ஆக்கத்தான் கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். நான் மட்டும் சோலோ ரன்னிங் இல்லப்பா, நாங்க டீமா இணைந்து தான் இந்த கடைசி எழுப்புதலில் நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். தனித்து ஓடுவதல்ல, குழுவாக சபையாக இணைந்து ஓடுவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது மோசையுடைய நாட்கள் அல்ல, இது யோசுவாவின் நாட்கள். டீம் ஒர்க். மோசே காலத்துல குச்சி நீட்டுமா தனி ஹீரோ. ஆனா யோசுவாவுடைய நாட்டில் கர்த்தர் அப்படியே ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டாரு. அவன் கேட்கிற ஆண்டவரை கோலை நீட்டவா அடிக்கவா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரிகளை போய் நிக்க சொல்லு. டீம் ஒர்க். இது எல்லாரும் இணைஞ்சு செய்யுங்க, எல்லாரும் இணைஞ்சு சுத்தி வாங்க, அப்பதான் எரிகோவும் கையில ஒப்பு கொடுப்பேன். இது நாம் எல்லாரும் இணைந்து சபையாக, முதல்ல சர்ச்சாக ஊழியர்களோடு இணைந்து நாம் கோலியாத்துகளை வீழ்த்தி, சர்ச்சில் நிறைய பேர் உற்சாகமா இருப்பாங்க, ஒரு சிலர் சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்க சோர்ந்து, உங்க ஓட்டம் மற்றவர்களை சோர்வுக்குள்ளாக்க கூடாது. உங்கள் ஓட்டம் மற்றவர்கள் சோர்ந்து போனவர்களையும் தட்டி எழுப்புகிற கிறிஸ்தவ ஓட்டமாக உங்கள் ஓட்டம் இருக்கணும். நீங்க செய்யற ஜெபம் மற்றவர்களையும் இழுத்து கொள்ளணும். நீங்க செய்கிற ஊழியம் மற்றவர்களையும் தட்டி எழுப்புகிற ஊழியமாக மாறினால் உங்களுக்குள்ள எழுப்புதலின் அக்கினி கர்த்தர் போட்டுட்டாருன்னு வெளியரங்கமா தெரியும். அப்படி நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணுமா சொல்றேன், ஆண்டவரே எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது, எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும்.
எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்றீங்க, Lord, I want to be the part of revival. எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது, எழுப்புதலுக்கு காரணமா இருக்கிற கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்றவங்க சீக்கிரமா எழுப்பி நில்லுங்க. நான் ஜெபம் பண்ணி நான் பாஸ்டர் கையில ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். Come on everyone எழும்பி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்தில் தாவீதின் மூலமாக வந்த எழுப்புதல் சபைக்கு வந்த ஒரு பெரிய சவாலில் இருந்து, பயமுறுத்தலின் ஆவியில் இருந்து ஒளிந்து கொண்டிருந்த சபையை வெளியே கொண்டு வந்து அவர்களையும் இணைத்து பெலிஸ்தர்களை துரத்தின அந்த காட்சி எங்களுக்கு உண்மையாக வச்சிங்கப்பா. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள் எழுப்புதல் வந்துவிட்டால், ஆவியானவர் கிரியை செய்தால் இப்படிதான் நடக்கும். அவன் வைக்கப்பட்டிருக்கிற சொந்த சபையிலே, அவன் நாட்டப்பட்டிருக்கிற தோட்டத்திலே அவன் தன் பொறுப்பை உணர்ந்து ஓடுவான். இரண்டாவதாக ஆவியானவர் இயக்கி அவனை ஓட வைப்பீர். மூன்றாவதாக என்னுடைய ஓட்டம் அநேகரை தட்டி எழுப்புகிற ஓட்டமாக, இணைந்து செயல்படுத்த வைக்கிற ஓட்டமாக மாறணும்னு ஓடின மாதிரி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தாவீதை போல ஆண்டவரை ஓட வைக்க பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மூத்த போதகர் சகையோ ஐயாவுக்காக ஆண்டவரே, அருமையான தம்பி எபிக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இந்த பகுதியிலே நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீர், அபிஷேகத்திருக்கிறீர். அவர்களோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை இணைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபை ஆண்டவரே அப்பா, Lord, take them into the next level, oh God. அடுத்த எல்லைக்கு அழைத்து செல்லுங்க. இந்த சபையின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்கள் நிறைவேறுவதாக, சத்துருவின் எல்லா தந்திரங்களும் அழிந்து போவதாக. ஆண்டவரே, எபிக்கு நீங்க கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக, அபிஷேகத்திற்காக நன்றி. இன்னும் அதிகமான பாடல்களை தாங்க, இன்னும் அதிகமாக ஊழியத்தில் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்கி தேவ திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற ஆண்டவரை கிருபை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.